அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற போது, நேற்றைய தினத்திலும் நாம் இதே வார்த்தையை தியானித்தோம். நேற்றைய தினத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது தரிசனங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஞான திருஷ்டி அடைகிறோம் என்பதை நாம் மிக தெளிவாக தியானித்தோம். இன்றைக்கும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார். அவர் நம்மை ஆவிக்குள்ளாக மாற்றி தம்முடைய ஜனங்களை குறித்து நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் வீட்டார் கலகம் செய்து எனக்கு துரோகம் செய்தார்கள். அந்நியரை குறித்து சொல்லப்படவில்லை, தம்முடைய சொந்த ஜனங்களை குறித்து ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகின்ற ஒரு பலமுள்ள வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டம் இருதயம் உள்ளவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கலக வீட்டார்கள். நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் நீ வாசம் பண்ணினாலும் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் சொல்லுவதை அவர்களுக்கு சொல். அவர்களுக்கு புலம்பல்களும் தவிப்பும் உண்டு. நீ கலகக்காரனாய் இராமல் நான் சொல்லுகிறதை சொல் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள், கலகம் பண்ணினார்கள், கடின இருதயம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஒருவேளை தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பார்த்து ஆவியானவர் சொன்னபோது, நீ முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் வாசம் பண்ணினாலும் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுக்கு புலம்பல் வரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்குள்ளே வார்த்தை அனுப்பி அவர்களை உணர்வடை செய்யும்படியான கிரியைகளை நடப்பிக்கிறார். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய ஜனங்களை பார்க்கின்ற பொழுது, அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நபர்களை நாம் பார்க்கின்ற பொழுது, எல்லாரும் அல்ல, ஒவ்வொரு சபையிலும் பரிசுத்தவான்கள் உண்டு, பரிசுத்தவாட்டிகள் உண்டு. ஆனால் அநேகர் கலகம் பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே நடப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதை விட்டுவிட்டு உலகத்திற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற நபர்களை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, எனக்கு துரோகம் செய்தார்கள், இவர்கள் கடின முகம் உள்ளவர்கள், கடின இருதயம் உள்ள கலக வீட்டார் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நான் கர்த்தருடைய சபையிலே அல்லது நான் வாழுகின்ற கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? விசுவாச வாழ்க்கையிலே தேவனுக்கு துரோகம் செய்து கொண்டே இருக்கிறோமோ, அல்லது நான் கர்த்தருடைய சபைக்குள் இருந்து கொண்டு முள்ளில் உதைத்து கொண்டே இருக்கிறேனோ, கலகத்திற்கு நான் ஒரு நபராக காணப்படுகிறேனோ? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம்.
அப்படி நாம் இருந்தால் அவர்களுக்கு புலம்பல்களும் தவிப்பும் உண்டு, அவர்களை ஆண்டவர் விலக்கி போடுவார் என்று வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அன்றாட ஜீவியத்திலே மெய்யாகவே நான் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு நபராய் காணப்படுகிறேனா, அல்லது கர்த்தருடைய சபையில் இருந்து கொண்டு முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் எப்படி இருக்கிறேன், நாம் எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வோம், அர்ப்பணிப்போம். ஆமீன், ஆமீன்.